ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆவணி மாத பலன்கள். ஆவணி அதிரடி ஆட்டம் ஆரம்பம். என்னங்க சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். அதற்கு காரணம் உண்டு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் இடம் என்பது சிம்மம். இந்த சிம்ம ராசியில் மிகப்பெரிய ஒரு யோகம் ஏற்பட போகின்றது. மிகப்பெரிய பணம், பதவி, புகழ் அனைத்தும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துக்குரிய நாயகன், சிம்மத்தின் நாயகன் சூரியன் ஆவணி முழுவதும் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதாவது சூரியன் ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு மனிதனை பிரகாசமான வாழ்க்கைக்கு கொண்டு வருகின்ற ஒரு சிறந்த கிரகம், ஒளிமயமான கிரகம். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு சிறந்த மாதம். மேலும் இந்த ஆவணியில் சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள், சுப கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய பேர் அதிர்ஷ்டத்தை, பெரும் யோகத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த யோகமான கிரக அமைப்புகள் இந்த ஆவணி மாதம் ஏற்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்கள், அதே நேரம் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த யோகங்களை நீங்கள் பெறுவதற்கு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்திலும் இருந்துவிட்டால் நீங்கள் ஒரு லட்சாதிபதி, ஒரு கோடீஸ்வரர், அதே மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் தருகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக உறுதியாக அமைந்துவிடும். அதற்கு உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் அப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்தை இந்த ஆவணி மாதம் பெறுவதற்காக தலையெழுத்தாக எழுதியிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் இப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்து உங்களுக்கு எழுதியிருந்தால் அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆவணி மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆவணி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த பிரம்மன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தை படைத்தவர், உங்கள் தலையெழுத்தை கட்டங்களில் எழுதியவர் பிரம்மன். அதை நாங்க ஒரு ஜெராக்ஸா தான் உங்களுக்கு அனுப்புறோம். ஜெராக்ஸ் அவர் இறைவன் படைத்தது, நாங்க எடுத்து எழுதுறது ஒரு ஜெராக்ஸா. ஆக உண்மையான தலையெழுத்து பிரம்மனுடைய தலையெழுத்தை நீங்கள் இப்படித்தான் உலகத்தில் வாழப் போகிறீர்கள், இதை சாதிக்க போகிறீர்கள், இப்படிப்பட்ட பதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது, இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை ஏற்பட போகின்றது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் நிறைந்த மனசுக்கு பிடிச்ச லவ் மேரேஜ் ஆக போகின்றது என்பதெல்லாம் ஆவணியில் சுபகாரியங்கள்லாம் அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த மாதம் அல்லவா? ஆவணியில் பத்திரங்கள், பதவிகள் அதிகமாக ஏற்படுகின்ற மாதம் அல்லவா? அனைத்து சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற, மிகப்பெரிய ஒரு அரசாங்க பதவிகளை ஏற்படுத்துகின்ற, அரசியல், அரசாங்க கௌரவம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக ஏற்படுகின்ற. இதற்கு பிரம்மன் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்க வேண்டும். பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரம்மன் எழுதிய உங்கள் தலையெழுத்தை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எங்க தப்பு நடக்குது? ஒண்ணு உங்க ஜாதகத்தை எழுதுனது தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர், நான் சொல்லக்கூடிய ஜோசியர் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த யோகங்கள்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்குதா என்பதை தெரிந்து கொள்ள கீழே நம்பரை நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இந்த ஆவணி அதிரடி ஆட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ஆட்டமாக மாறப்போகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இப்ப எல்லாருக்குமே ஆவணி அதிரடி ஆட்டத்தினுடைய பலன்களை பார்ப்போம். ஆவணியின் அதிரடி ஆட்டம்
மீன ராசிக்கு ஆரம்பமாக போகின்றது. எப்படிங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் ஒரு திடகாத்திரமாக தைரியமாக வெற்றி ஸ்தானம் ஒன்று இருக்கு. அந்த வெற்றி ஸ்தானம் என்பது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துல மோசமான கிரகம் உட்கார்ந்து அடி மேல அடி, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நோய் நொடிகள் இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துடும். ஆனால் அங்கே ஆட்சி பெறுகின்ற சூரியன் புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். உங்கள் 4, 7க்குரிய புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். சூரியன், புதன், கேது, ஞானகாரகன் கேது. அப்போ தெய்வத்தின் அருக்கடாட்சம், பிரபலமான வாழ்க்கை, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை, ஆக எடுத்த காரியமெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை, ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை, பேர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆவணி மாதமாக உறுதியாக மீன ராசிக்கு உண்டு. இப்போ இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு, அதாவது எத்தனையோ ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வருது. ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் என்ன சிறப்புன்னா, சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய செல்வ யோகத்தை, மிகப்பெரிய தொழில் யோகத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பதவி யோகத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆக சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருப்பது தான் இந்த ஆவணி மாதத்தினுடைய முக்கிய சிறப்பு, அற்புதமான சிறப்பு. சூரியனுக்கு பின்னாடி குரு மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டஸ்தானம். 5ஆம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அடுத்து சூரியனுக்கு முன் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு. அது மீனராசிக்கு 7ஆம் இடமா வரும். அப்ப யாரை போய் பார்த்தாலும் வெற்றி, எந்த காரியம் வெற்றி. ஒரு மனுஷனை அணுகிறோம், ஒரு காரியத்துக்கு அணுகிறோம், ஒரு பதவிக்காக போகிறோம், ஒரு வியாபாரத்துக்காக போகிறோம், ஒரு டெண்டருக்காக போகிறோம், ஒரு தொழில் விருத்திக்காக ஒரு மனுஷனை பார்க்குறோம், ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்காக பார்க்குறோம். இதெல்லாம் வெற்றியாக முடியும். தொழில் வெற்றிகள், வியாபார வெற்றிகள், வருமானங்கள், வேலை வாய்ப்புகள், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பிள்ளைகளுடைய கல்வி எல்லாம் சிறப்பு பெறுகின்ற ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. ஏனென்றால் சூரியன் புதன் யாருன்னா ஒரு கல்விக்கு அதிபதி, நிர்வாக திறமை, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது. ஆக வீடு இடம் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இவர் இடம் வாங்குறீங்க, அந்த இடம் நல்லபடியாக, அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக முடியும். இடம் முடிக்கிறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது எல்லாமே இந்த மீன ராசிக்கு அதிரடி ஆட்டமாக அமையும். அதே நேரத்தில் மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு செல்வ யோகம் பெறுகின்ற ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக உறுதியாக அமையும். பேரதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே மெய்மறக்க வச்சிடும். அந்த அதிர்ஷ்டம் ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு ஆச்சரியமான அதிரடி அதிர்ஷ்டம் என்பது ஆவணி மாதம் என்பது கண்டிப்பாக உண்டு. இந்த ஆவணி மாத அதிரடி அதிர்ஷ்டம் என்பது மீன ராசிக்கு நிச்சயமாக உண்டு. மனுஷனுக்கு என்ன வேணுங்க? பிள்ளைகள இருந்தால் படிப்பு, ஒரு தாய் தகப்பனுக்கு என்ன நல்ல தொழில், குடும்பத்துக்கு வேண்டிய வருமானம், பிள்ளைகளுக்கு கல்யாணம், சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் சிறப்பு பெறுகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதம் அமைகின்றது. ஆவணி மாதம் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, வியாபாரம் தொடங்குறது, பிரமாதமாக நடக்கும். இது அப்படியே எல்லா ஆவணி மாதத்தில் நடக்கும் சொல்ல முடியாது. இந்த ஆவணி மாதம் சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை, வெற்றியான யோகத்தை, அதிரடி ஆட்டத்தை உறுதியாக கொடுக்கும். மேலும் இந்த ஆவணி 15 சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி வருகின்றது. 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது பேர் அதிர்ஷ்டம். அதாவது இருக்கிறதுலே பெரிய செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றார். 8ஆம் இடம் சாதாரண இடம் இல்லை. பணபரஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு 4 இடங்களுக்கு இது ஒரு இடம். 2ஆம் இடம் பணபரஸ்தானம் என்பது 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 4 இடங்கள்ல இது ஒரு இடம். 8ஆம் இடம் பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த, பெருஞ்சு அதிலே மிகப்பெரிய செல்வ யோகம். 2ஆம் இடம் என்பது குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு கடன் இல்லாம வாழ்க்கையை வாழக்கூடிய 2ஆம் இடம். அந்த குடும்பத்துக்கு போக அடுத்து மிச்சப்படுத்தி பெரிய செல்வத்தை ஏற்படுத்து 5ஆம் இடம். அதை விட காசு கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய இடம் தான் அந்த 8ஆம் இடம்.
அப்படிப்பட்ட 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி வரும்போது மிகப்பெரிய செல்வ யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தும். ஆக உறுதியாக இந்த அதிரடி ஆட்டம், ஆவணியின் அதிரடி ஆட்டம் என்பது மீன ராசிக்கு உறுதியாக உண்டு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்க ஜனன சுய ஜாதகத்தை பார்த்து இப்படிப்பட்ட யோகம்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே இடத்துல என்ன பொறுத்தவரை என்ன அப்படின்னு, ஜோதிடம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்டு, உங்க தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டு, அந்த பிரம்மன் இந்த ஆவணி மாசம் இப்படியெல்லாம் தலையில் எழுதியிருக்கிறார், அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு பார்த்தோம்னா என்ன பொறுத்த ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பார்க்க வர்றீங்க, அது கரெக்டாக இருக்கணும், சரியாக நடக்கணும், சொன்னது நடக்கணும். சொன்னது நடக்கலைன்னா என்ன காரணம்? ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். உங்களுக்கு ஒன்று உங்கள் எழுதுன நோட்டு தப்பாக இருக்கணும், இல்லாட்டி நான் தப்பாக இருக்கணும். இதுதாங்க உண்மை. இதைத்தான் அடிக்கடி திரும்ப திரும்ப யார் எப்படி சொன்னாலும் சரி, இதுதான் உண்மை. அதைத்தான் திரும்ப திரும்ப சொன்னேன். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தாச்சு. நிறைய பேர் தப்பான ஜாதகத்தை வச்சுட்டு அது நடக்கலை 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 நடக்கலன்னு சொல்லி நடக்காம தான் போகும். எல்லாமே சரியா இருக்கணுங்க. உங்க தலையெழுத்து சரியா அதில் எழுதியிருந்தா சரியா நடக்கும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, பரவாயில்ல, கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. 100 அப்பாயின்மெண்ட் வாங்க, வெற்றி நிச்சயம்.